அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2126 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் வரை மெட்ரோ விரிவாக்கம் அமைப்பதற்கு பூவிருந்தவல்லி முதல் பரந்தூர் வரை மெட்ரோ திட்ட விரிவாக்கத்திற்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு விஷ்ணு நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் விஷ்ணு. சென்னை மெட்ரோ ரயில் முதல் 2 வழித்தடங்களில் தற்போது இயங்கி வருகிறது. பச்சை மற்றும் நீலம் ஆகிய 2 வழித்தடங்களில் இயங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து 3 வழித்தடங்களில் தற்போது 2ஆம் கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ள புதிய வழித்தடங்களும் சென்னையில் தொடர்ந்து அந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கான ஆய்வுகளும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான 52.94 கிலோமீட்டருக்கு இந்த மெட்ரோ ரயில் வழித்தடம் என்பது விரைவில் அமைய இருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த 52.94 கிலோமீட்டர் தொலைவிற்காக முதற்கட்ட வழித்தடம், அதாவது பூந்தமல்லி முதல் சுங்கவார் சத்திரம் வரையில் 27.9 கிலோமீட்டருக்கு முதல் வழித்தடம் என்பது அமைய இருக்கிறது, முதற்கட்டமாக அமைக்கிறது. இதற்காக 8779 கோடி ரூபாயும் இது சமீபத்தில் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழித்தடத்திற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக, அதாவது நிலம் கையகப்படுத்துதல், சாலை பராமரிப்பு உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தற்போது அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.